Hello viewers, I am Maitli. In 11th Maths Vector Algebra exercise 8.5 ஓட 11th and 12th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. If A vector, B vector, C vector are the position vectors of three collinear points, then which of the following are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூணு கொடுத்துட்டு இந்த மூணுமே வந்து ஒரு பொசிஷன் வெக்டர்னா அதுவும் கொலினியர் பாயிண்ட்ஸும் லைனாக இருக்குன்னு அர்த்தம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்ன்றது ஒரு லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு இருக்குது. இது ஒரு லைனில் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் கொடுத்து எது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து ஒரு சம்மு கொடுத்துட்டு நம்மளை போட வச்சு அதுலேருந்து ஒரு ஆப்ஷன் எடுக்கிறது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது நம்ம எது இது ஆன்சர் கரெக்டுன்றது இந்த சம்மை வச்சு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்னா இது ஒரு ஏபிசின்னு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏபி வெக்டாரும் கொலினியர்னு கொடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு சொன்னோம்னா ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பிசி வெக்டார்னு எழுதலாம். ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏசி வெக்டார் எழுதலாம், இல்லை சிஏ வெக்டார் எழுதலாம், இல்லை வந்து ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா சிபி வெக்டார் எழுதலாம். இந்த மாதிரி என்ன வேணால் எழுதலாம். பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏசி வெக்டார்னு எழுதலாம். ஸோ என்ன வேணாலும் வரும்னும் போது நம்ம எல்லாத்தையும் வச்சு கெஸ் ஒர்க் பண்ணி இந்த சம் போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். சம்மை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஈக்குவேஷன்ஸ் நம்மளே கண்டுபிடிக்கணும் எந்த ஈக்குவேஷன் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே சி பாசிட்டிவ், சி ஈக்குவல் டு இந்த சைடு பாசிட்டிவாக இருக்குது, இந்த சைடு இந்த சி நெகட்டிவாக இருக்குது. ஆனால் எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்டும் சியோட கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா சியை பொறுத்த வரைக்கும் 1, பிக்கும் 1 தான் இருக்குது பாருங்கள். பிக்கும் 1 தான் இருக்குது. கோஎஃபிஷியன்ஸ் ஏ பிக்கும் சிக்கும் 1 தான் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியுது. அதனால் நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஏபி வெக்டார் பேரலல் டு ஈக்குவல் டு லாம்டா ஏசி வெக்டார்னு போடலாங்களா. ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏசி வெக்டார் நம்ம எழுத முடியும். அப்படி எழுதணும் அப்படின்னா ஏவும் ஒரே இடத்துல வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஏவும் ஃபஸ்ட்டு ஏ இருந்துச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஏவே போட்டிங்கன்னா ஏ நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஈக்குவல் டு சேமாக இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும். ஏன்னா சியும் பியும் இங்கே வந்து 1 கோஎஃபிஷியன்ட் 1னா இங்கே லாம்டா வேல்யூ 1ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா பியும் சியும் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்னா சிஏன்னு எழுதிக்கலாம். பியும் சியும் வர மாதிரி எழுத போகிறேன். ஆனால் வந்து எப்படின்னா ஏ வந்து பின்னாடி வரணும். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யோசனை பண்ணது ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏசி வெக்டார் எழுதலாம்னு நினச்சேன் நான். ஆனால் ஏ சேமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும்ன்றதுனால இப்படி மாற்றி எழுதிக்கோங்க. ஏன்னா சியோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும். சரி, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நீங்கள் இதை வந்து ட்ரை தான் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன எல்லா ஈக்குவேஷனுமே நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வேல்யூ இங்கே வருதா அப்படின்றது. இப்போ நம்ம ஏபி வெக்டார்னால் என்ன எழுதுவோம், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் பொசிஷன் வெக்டார் டேரெக்டாக தெரியுதுன்னா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா சி வெக்டார் ஏ வெக்டார் மைனஸ் சி வெக்டார். உங்களுக்கு சொல்லிட்டேன் லாம்டா வேல்யூ 1, அதனால் 1 இங்கே தான் வரும். ஏன்னா லாம்டா வேல்யூ ஏன் 1னா சிக்கு எனக்கு 1 தான் வேணும். சிக்கு 1 வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு இங்கே லாம்டா வேல்யூ 1ஆக இருந்தால் மட்டும்தான் சிக்கு 1 இருக்கும். அதனால் லாம்டா வேல்யூ நான் 1 எடுத்துக்கிட்டேன்னா b vector minus a vector equal to a vector minus c vector. இப்போ a vectorலாம் ஒரு சைடில் கொண்டு வரேன். a vector பாசிட்டிவாக வேணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் சைடில் கொண்டு போயிடுங்க. ஸோ இது 2a vector ஆகிடும். ஏன்னா a vector plus a vector 2a vector, இது இந்த சைடு வந்துச்சுன்னா b vector plus c vectorனு வரும். இந்த ஆப்ஷன் நீங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ 11th சம்முக்கு நம்ம ஆப்ஷன் 2 வந்து கரெக்டாக வருது. இந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் வேறு எடுத்துட்டீங்க ஏபி வெக்டார் லாம்டா பிசி வெக்டார் லாம்டா ஏசி வெக்டார் எடுக்கிறேன் இல்லை சிஏ வெக்டார் எடுக்கிறதுனால எடுத்து பாருங்கள். நீங்கள் மாற்றி எடுத்தும் பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஈக்குவேஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வரலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். எனக்கு 2a இருக்கிறதுனால ஏ 2 வாட்டி வரணும்னு நான் நினச்சேன். ஏன்னா 2a இருக்குது, இங்கே 4a இருக்குது. ஏக்கு மட்டும்தான் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஏக்கு கோஎஃபிஷியன்ட்னா ஏன்றது இந்த சைடில் இருக்கணும் அந்த சைடில் இருக்கணும். ஆனால் கேன்சல் ஆகக்கூடாதுன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் அங்கே பின்னாடி இருக்கிற ஏவாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் பியும் சியும் 1 தான் இருக்குது அப்படின்றதுனால நான் பி வரா மாதிரி சி வரா மாதிரி எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான். தவிர நம்ம வேறு ஈக்குவேஷன் நம்ம யோசனை பண்ணிவிட்டு நான் அந்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு எது வேணாலும் எதுக்கு வேணாலும் ஈக்குவலாக லாம்டாவோட ஈக்குவலாக இருக்குன்னும் போது இந்த சம் வந்து ஒரு நிறைய கெஸ் ஒர்க்ஸில் நிறைய ஈக்குவேஷன் தான் நீங்கள் ட்ரை பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 12th
if r vector equal to 9a vector plus 7b vector, then point P whose position vector r vector divides the line segment of the point with position vector a vector and b vector in the ratio அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஏபின்னு ஒரு 2 பாயிண்ட் இருக்கான். அதில் வந்து ஆர் வெக்டார் அப்படின்றது ஒரு பாயிண்ட்லேருந்து எந்த ரேஷியோவில் டிவைட் ஆகுது, அந்த ஆர் வெக்டாரோட ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. அது எந்த ரேஷியோவில், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு m/n டிவைட் ஆகும் இல்லையா, இந்த ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது இன்டர்னல்லையா எக்ஸ்டர்னல்லையான்னு கூட தெரியல, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல்லி எக்ஸ்டர்னல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க நம்பர் பாருங்களேன், 7 9 7 9 7 9 7 7 9 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 16 16 எக்ஸ்டர்னலினா m-n வரும், இன்டர்னல்னா m+n வரும். இப்போ நீ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 தான் வரப்போகுது. அந்த 2 இங்கே கிடையாது, இங்கே இருக்கிறது 16. 16 எப்போ வரும், ப்ளஸில் பண்ணால் தான் வரும். ஸோ 7 + 9 9 + 7 பண்ணால் தான் நம்மளுக்கு 16 வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது இன்டர்னலியும் தெரியுது. இன்டர்னலியில் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, மேலே இருக்க 2 ஆப்ஷன் 1 and 2 இருக்குது. சரி, 1 and 2ல் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, ஃபார்முலா இங்கே எழுதிக்கிறேன். mb வெக்டார் ப்ளஸ் na வெக்டார் பை m+n. ஸோ இங்கே ஏ வெக்டாரோடு இருக்கிறது என்னவாக இருக்கும்னா என்னாக இருக்கும், பி வெக்டாராக இருக்கிறது எம்மோட இதாக இருக்கும். இப்போ ஏ வெக்டாராக இருக்கிறது எம், அப்போ என்ன எங்கே இருக்கும், பியோடது இருக்கும். பியோடதில் என்ன இருக்குது, 7 இருக்குங்களா, அப்போ 7 தான் எம்மா முதல்ல வரப்போகுது, நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு 9ஆக வரப்போகுது. இது இன்டர்னலி, அதனால் இது ஆப்ஷன் 1. ஸோ 12th சம்முக்கு ஆப்ஷன் 1. 12th சம் ரொம்ப ஈஸி, சம்மெல்லாம் போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு டயக்ராம் புரியணும், ஃபார்முலா புரியணும், எப்படி இன்டர்னலி எக்ஸ்டர்னலின்னு தெரிஞ்சிட்டாலே இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம் ஆப்ஷன் 1ன்றதை. அவ்வளோதான் இந்த சம்ஸ். தேங்க்யூ.